ஸோ கைஸ் ஒரு தரமான அப்டேட் வீடியோ இப்போதைக்கு கரண்ட் அப்கமிங் ஸ்மாக் டவுனில் 2 பெரிய சம்பவங்கள் நடக்க போகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்முடைய சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் செக்மெண்ட் ரிலேட்டட் ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அது போக நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. ரெசில்மேனியா 42 மெயின் ஈவெண்ட் என்ன இருக்க போது, ஸோ அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பெரிய நியூஸஸ்லாம் வந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணுவோம். அது போக ராவோடைய ஒரு சில செக்மெண்ட்ஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். ஸ்லைட்டோக்கு நம்ம டாமஸ் பண்ணாமல் வீடியோ கொடுப்போம். ஸோ அப்டேட்ஸ் வந்து கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ரீசெண்டாக இந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ சிஎம் பங்க் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பயங்கர பர்சனலாகவே போயிருந்தாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல என்ன பேசியிருந்தாங்கன்றத டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் கான்லைன் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறோம். சரி, ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் ராவில் இருந்து தான். ஸோ இந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா விஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல செத்ரால் சென்டர் ஸ்விட்ச் பண்ணி எல்லாரும் அட்டாக் பண்ணி பால் ஹேமனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அட்டாக் பண்ணியிருப்பாரு. பால் ஹேமனுக்கு பேக்ல இருந்து இந்த ஷேர் ஷாட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஸோ பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டு போகிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ பிறகு கரெக்டாக ஸ்பெகுலேஷன்ஸ் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, ஸோ செத்ராலன்ஸ் வர்சஸ் நம்மளுடைய பிரான்சன் ரீட்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ரெசில்மேனியாவில் ஸ்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. ஆக்சுவலி டபிள்யூடபிள்யூ என்ன பிளான் பண்ணி பிரான் வர்சஸ் செத்ராலன்ஸ் தான் புக் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ பிரான் பிரேக்கருக்கு மாறனால இப்போ பிரான் பிரேக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அண்டர் இருக்காரு. ஸோ பிறகு கரெக்டாக சின்ன சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அவர் ரெசில்மேனியாக்குள்ளே ரெடி ஆயிடுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் அவர் இல்லாத பத்ததுக்கு டபிள்யூடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் கூட பண்ணுவாங்களா, ஆசின் தியரி கூட பண்ணுவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்லி பிரான்சன் ரீட் இல்லைனா பிரான் பிரேக்கர் இவங்க 2 பேர் கூட மேட்ச் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஆசின் தியரி லோகன் பால் பக்கம் போனாங்கன்னா ஸோ அவ்வளோ நல்லா இருக்காத மேட்ச். மோஸ்ட் ப்ராபப்லி லோகன் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேட் பண்ணி கூட மேட்ச் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ இவங்க ஃபியூலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்என்இட் அண்ட் ஆல்சோ ஊசோஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இது என்ன கதைன்றது தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி எல்என்இட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷன் மெம்பர் கூட ஒரு மேட்ச் கொடுப்பாங்களா, இல்லை யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் அவங்க கூட டிஃபெண்ட் பண்ணுவாங்களான்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக பென்டா நியூ சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆயிருந்தார். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் நம்மளுடைய பென்டாகான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய பென்டா வந்து பார்த்தீங்கன்னா நியூ சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டார். நம்ம எல்லாரும் ஃபின் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடக்கும்ன்ற மாதிரி பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் வாய்ப்பில் முடிச்சு விட்டானுங்க. அண்ட் ஆல்சோ ராகு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹூசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து சம்பவம் நடக்க போகுது, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு சாபத்தில் இருக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டான் ஹூசன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வந்து வச்சுட்டு ஆல்சோ இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக ஸ்மாக் டவுன் மூவ் ஆக போகிறாங்க. ஸோ ரியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பிரேக் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யூஎஸ்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஸ்டில் ராவில் தான் இருப்பேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அது போக இப்போ கரெக்டாக நம்மளுடைய ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுக்கு மூவ் ஆக போகிறாங்க. சாம்பர் வின் பண்ணனால இப்போ கரெக்டாக ஜேட் கர்ல் கூட ஃபீட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அவங்க ஸ்மாக் டவுன் போக போகிறாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம். இன்னொரு சம்பவமாக நம்மளுடைய கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாகன் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. மேட்ச்சில் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸோ டாகன்லேயே அன்மாஸ்க் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுருவாரு. அன்மாஸ்க் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்லீப்பர் ஹோல்ஸை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாகன்லி டேப் அவுட் பண்ணிடுவார். ஸோ அதை யூஸ் பண்ணி கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அன்மாஸ்க் பண்ணதெல்லாம் ரொம்ப எல்லாம் போக நெக்ஸ்ட் வீக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒபாஃபேமி வர்சஸ் ரூசேக்கான சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. மேட்ச் நல்லாயிருக்கும். மேட்ச் நல்லா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இது ஒரு கார்கில் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. லைரா வெல்கேரியா வர்சஸ் பேலி வர்சஸ் யூஎஸ்கே வர்சஸ் நம்மளுடைய ரெகுலர் ரிகிஸ் வர்சஸ் ஆஸ்கா அண்ட் ஆல்சோ ஐவினில். ஸோ இவங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ராவில் நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரெயின்ஸ் வராரு, ப்ராக் லெஸ்னர் வராரு. ஸோ அதுக்கப்புறமா அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்மளுடைய செல்சி கிரீனில் இருந்து தான் இப்போக்கி கரெக்டாக செல்சி கிரீன் செத்த நேரத்தில் டபிள்யூடபிள்யூலேருந்து ஃபயர் ஆயிருப்பாங்க போல. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை அவங்க சோஷியல் மீடியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல செல்சி கிரீன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரியா ரிப்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஸோ ரியா ரிப்ளே ஜேட் கர்கில் வரும்போது இந்த இடத்துல ரியா ரிப்ளே டிஃபெண்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா உஃப்னு குழச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் அடிச்சே ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் பிடிச்சிட்டானுங்க. ஒரு ஃபேன் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ட்வீட்டை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு எடிட் பண்ணி விட்றாதீங்க, இது பார்க்க நல்லா இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதுக்கு செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இதை ஆல்ரெடி எடிட் பண்ணிட்டேன், ஏன்னா என் வேலைக்கு எனக்கு உத்தரவாதம் கிடையாது, இதை எடிட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னாலலாம் வேலையை விட்டுவிட்டு சும்மாலாம் தெரிய முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையில் அப்படின்னு வேலை போகிற மாதிரி இருக்குன்னு தான் எனக்கும் தெரில. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதையும் சொல்லுங்கள். ரெண்டாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ வெல்வி சாம்பியன் சிஎம் பங்க் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சலாம். ஸோ ரீசெண்டாக அந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செக்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இந்த இடத்துல சிஎம் பங்க் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் பரி பண்ணுவேன், உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் புதைக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ கவலைப்படாத தனியாக இருப்பேன்றதை, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ சொன்னதை விட வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப் ஏரில் ரோமன் ரெயின்ஸ் பயங்கர கோமா போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் கை வச்சுருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்றது
தெரியல. வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய பிளட் லைன் மெம்பர் ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஜில்லா ஃபாட்டு எப்படா பிளட் லைன் வந்தாருன்ற மாதிரி கேட்காதீங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோட பிளட் லைன், ஸோ அந்த பிளட் லைன் ரிலேஷன் கரெக்டாக நம்மளுடைய ஒமேகாவோடைய பையனான ஜில்லா ஃபாட்டு வரைக்கும் கரெக்டாக என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, இதுக்கப்புறமாவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட ஃபேனாக இருக்கணும்ன்றது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கல. இதுக்கப்புறமா நான் எப்போ சிஎம் பங்கை பார்க்குறேன்னா அவன் கன்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரைஞ்சிருவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறமாவும் நான் அவனை பார்த்தே ஆகணும், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு அறையை கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லா ஃபாட்டு வரைக்கும் கரெக்டாக பேசியிருக்காரு. ஆனால் இப்போ பயங்கர வெறியில் இருக்காரு. ரோமன் ரெயின்ஸை விட எனக்கு தெரிஞ்சு ஜில்லா ஃபாட்டு தான் வெறியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீக்கால எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பர்சனலாக வந்து பார்த்தா தலை இழுத்து விட்டாரு. என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சமீசன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சமீசனோட ரெசில்மேனியா பிளான்ஸ் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்டா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நமக்கு பாடி ஸ்லாம்ன்ற சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ கண்டா WWE அஃபிஷியல்ஸ்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ கண்டா சமீசன் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ்க்கான மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா 42 நடத்தலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாமா. பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா டிஸ்கஷன் அண்டர் தான் போயிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டாக ப்ரீவியஸாக WWE என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி பார்த்துருந்தோம்னா, ஸோ அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் மேன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டை புக் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ், ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் ஆல்சோ நம்ம சமீசன் கூட ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். கரெக்டாக நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் சமீசனுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா நடத்தலாம்ன்ற மாதிரி WWE பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் சிங்கிள்ஸ் மேட்ச் நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் மல்டிபிள் மேன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் புக் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஃபேட்டல் 4 விட ஃபேட்டல் 5 அந்த மாதிரி 6 மேட்ச் மாதிரி புக் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட நான் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு. ரெண்டாவது நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்போமிங் ஸ்மாக் டவுனில் 2 பெரிய சம்பவங்கள் நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்டேட் சொன்னேன்ல, ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகும். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்ம இந்த 2 சம்பவத்தையும் பண்ண போகிறது ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் ஆல்சோ சமீசன், இவங்க 2 பேரும் தான் இந்த சம்பவத்தை பண்ண போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் மேட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்ஸ் போயிட்டு இருக்காமா. அது என்னென்னா அப்கமிங் ஸ்மாக் டவுனில் நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் பேபி ஃபேஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சம்பவமாக சமீசன் மோஸ்ட் ப்ராபபிளி ஹீல்டன் ஆகி எல்லாரையும் ஷாக் பண்ணுவாருன்றதை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இன்டர்னலாக இப்போ வரைக்கும் கரண்டாக நிறைய டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது நிறைய இன்சைடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் இது நடக்கிறதுக்காக இப்போ வரைக்கும் கண்டா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதனால ட்ரிக் வில்லியம்ஸை வச்சு எனக்கு தெரிஞ்சு சமீசனை ஹீல்டன் பண்ண வைப்பாங்களான்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யோசனையாக இருக்குது. ட்ரிக் வில்லியம்ஸை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஹீல்டன் பண்ண விடாமல் இந்த பொறுப்பை நீங்கள் கொஞ்சம் கோடி ரோட்ஸ் கூட கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் நல்லாயிருக்கும். கோடி ரோட்ஸ்க்கும் கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீசன் வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு. ஹீல்டன் வந்து கோடி ரோட்ஸை வச்சு ஸ்டிங் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மல்டிபிள் மேன் மேட்ச் புக் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு நல்ல பாசிபிலிட்டிஸாக இருக்கும். பட் இப்போ இவங்க என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, அப்கமிங் ஸ்மாக் டவுன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரிக் வில்லியம்ஸ் பேபி ஃபேஸ் ஆகும். சமீசன் ஹீல்டன் பண்ணி எல்லாரையும் ஷாக் பண்ணுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட், ஸோ நம்மளுடைய ரெசில்மேனியா 42 மெயின் ஈவென்ட் ரிலேட்டட் தான், குறிப்பாக அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்கான ஃபியூச்சர் வரைக்கும் கரெக்டாக என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ கோடி வர்சஸ் ராண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் மேட்ச் வந்து ரெசில்மேனியாவில் நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்துக்கினா நமக்கு PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, WWE இந்த வருஷம் ரெசில்மேனியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வர்சஸ் டீச்சர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் மேட்சை புக் பண்ண போகிறாங்க லாஸ் வேகாஸ்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் வர்சஸ் டீச்சர்ன்ற போது ஸோ கோடி வர்சஸ் ராண்டியோட அந்த இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் ஸ்மாக் டவுனில் நிறைய பேர் இதை ரெஃபர் பண்ணுறாங்க. அப்கமிங் ஸ்மாக் டவுனில் ட்ரூ மேக்னயர் கோடி ரோட்ஸ் கிட்ட டைட்டில் தோத்து ஸோ ரெசில்மேனியாவில் கோடி வர்சஸ் ராண்டிக்கான மேட்ச் டைட்டில் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை PW இன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. PW இன்சர் ட்ரஸ்டான சோர்ஸுங்களில் நிறைய பேர் தெரிஞ்சுக்காண்டா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்ட் பிளான்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்துருந்தோம்னா, ஸோ அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் மேன் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். அண்ட் ஆல்சோ அதை புக் பண்ணால் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக ஸோ ராண்டி வர்சஸ் கோடி புக் பண்ணிட்டாங்க. ஸ்டோரியில் என்ன அப்படியே லேக் ஆயிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஜேக்கப் ஃபாட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருக்காரு. ட்ரூ மேக்இன்டையர் as usual சாம்பியன், ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம சமீசன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணிட்டு இருந்திருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்லி இவங்க எல்லாரையும் ஒரு டைட்டில் மேட்ச்சில் புக் பண்ணணும். ஸோ ஒரு மல்டிபிள் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணாங்கன்னா ஒரே மேட்ச்சில் இவங்க ஸ்டோரியில் என்ன ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராண்டி வர்சஸ் கோடி புக் பண்ணாங்கன்னா ஸோ ஒரு லூப் போலோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. மேபி இந்த இடத்துல WWE என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸ் அப்டேட்டில் பார்த்துருந்தோம்னா ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் சமீசனை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ட்ரூ வர்சஸ் ஜேக்கப் ஃபாட்டுக்கான ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணலாம். இது ரெண்டுமே பேட்சப் பண்ணதுக்கப்புறமா கோடி வர்சஸ் ராண்டி வந்து பார்த்தீங்கன்னா WWE போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்சைடர் வரைக்கும் கரெக்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கோடி வர்சஸ் ராண்டி தான் பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கு. நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.